ஹாய்ங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஊட்டி வந்து பார்த்தீங்கன்னா, 2 டேஸ் நம்ம ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம் இல்லையா? இதுல ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு ஃபுல்லாவே குன்னூர்ல தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போறோம். இந்த குன்னூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 பிளேஸஸ் நம்ம வந்து விசிட் பண்ண முடிஞ்சது. அந்த 3 பிளேஸஸ்ல 2 பிளேஸஸ் வந்து நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் ஒரு பிளேஸ் வந்து தனி வீடியோவா நெக்ஸ்ட் வீடியோ நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. லாஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையிலருந்து கிளம்பி குன்னூருக்கு நம்ம எப்படி ரீச் ஆனோம். இடையில வந்துட்டு போற பாதைகள்லாம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா, ரொம்ப சூப்பரா இருந்தது. அது எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அதோட இல்லாம நம்ம எங்க இறங்கி வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆயிக்கலாம் அந்த விஷயமும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பா அந்த வீடியோவும் நீங்க பார்க்கல அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்க. அதனோட லிங்க் நான் உங்களுக்கு குடுக்குறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகேங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் பிளேஸான சிம்ஸ் பார்க் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் 9:00லேருந்து 6:00 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். அதோடு இல்லாம இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீ இருக்கு. என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா, கிட்ஸுக்கு வந்து ₹20 சார்ஜ் பண்றாங்க. அதாவது 12 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறமா அடல்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ₹40 பெர் ஹெட் வந்து சார்ஜ் பண்றாங்க. இப்போ இந்த சிம்ஸ் பார்க்க பத்தின பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த சிம்ஸ் பார்க் வந்து 1874வது வருஷத்துல துவங்கியிருக்காங்க. இத துவங்குனவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேடி சிம்ஸ் அதுக்கப்புறம் மேஜர் முரே அப்படின்னு சொல்லிட்டு 2 பெர்சன் தான். இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பார்க்க ஸ்டார்ட் பண்ற அந்த டைம்ல வேர்ல்டு வைட் அதாவது உலகத்துல இருந்து பல்வேறு இடங்கள்ல இருந்து நெறைய வெரைட்டீஸ் ஆஃப் பிளான்ட்ஸ வந்து கொண்டு வந்து இங்க நட்டு வச்சிருக்காங்க. நட்டு வச்சு அத பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க. அதனால தான் இப்ப இருக்கிற அந்த மரங்களுக்கு எல்லாமே நெறைய ஏஜ் ஆயிடுச்சு. நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இது வந்து நட்டு வச்சதுனால, இது பழமை வாய்ந்த மரங்கள் தான் இந்த இடத்துல இருக்கு. நெறைய ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ், நெறைய ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இந்த மாதிரி அதோடு இல்லாம நெறையா வந்துட்டு மூலிகை மரங்களும் இந்த இடத்துல இருக்கு. குன்னூர்ல ஒரு மெயின் டூரிஸ்ட் அட்ராக்ஷனா இந்த சிம்ஸ் பார்க் இருக்குது. இந்த சிம்ஸ் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து 1780 மீட்டர் உயரத்தில இருக்கு. அதனால இந்த இடத்துல வெப்பநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 டிகிரி செல்சியஸ்லேருந்து 30 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். அதே மாரி மழைப்பொழிவும் வந்து பார்த்தீங்கன்னா, 150 சென்டிமீட்டர் வந்து இந்த இடத்துல பதிவாகும். அதனால தான் இந்த இடத்துல இந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாமே அருமையா வளர்றதுக்கு, இந்த வெப்பநிலையும் சரி, இந்த மழைப்பொழிவும் இதுக்கு ரொம்பவே உறுதுணையா இருக்கு. இந்த பார்க் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்டர் ஆகுற இடத்துல இருந்து அப்படியே டீப்பா இறங்குற மாதிரி இருக்கும். கீழ இறங்கி போற மாதிரியே இருக்கும். ஸ்லாண்டிங்கா அப்படியே போற மாரி இருக்கும். அந்த போகுற நடைபாதைகள்ல வந்து நெறைய ஸ்டெப்ஸ் மாதிரியே அவங்க வச்சு மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஈஸியா நடக்கிறதுக்காக. இது எல்லாமே பார்க்கறதுக்கும் சரி, நமக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த பிளேஸ் வந்து பர்ட்டிகுலரா ஃபோட்டோ ஷூட் அண்ட் வீடியோ ஷூட்க்கு ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸ். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அந்த ஸ்பாட்லயே டெலிவரியும் குடுத்துட்டு இருந்தாங்க. இந்த பார்க்குக்குள்ள இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு லேக் மாதிரி ஒரு செட்டப் இருக்கு. இந்த லேக்ல வந்து பார்த்தீங்கன்னா, போட்டிங்கும் இருக்கு. அதுக்கு தனியா பே பண்ணி நம்ம போற மாதிரி இருந்துச்சு. பார்க்ல இருந்து அப்படியே கிளம்பி லஞ்ச்ச முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போன இடம் தான் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேயிலை தோட்டம். இப்ப நெக்ஸ்ட் பிளேஸுக்கு போறதுக்கு இடையில வந்து இந்த பிளேஸ் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி நாங்க அங்க உட்காந்து லஞ்ச் முடிக்கலாம்னு சொல்லிட்டு தான். இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த இடத்துலயுமே நெறைய பேர் ஃபோட்டோ ஷூட் அண்ட் வீடியோ ஷூட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இடம் வந்து யார் வேணா உள்ள போலாம். யாரும் எந்த கொஸ்டினும் கேட்க மாட்டாங்க. ஸோ நாங்க அந்த இடத்துல உட்காந்து நல்லா லஞ்ச்லாம் சாப்பிட்டுட்டு, லஞ்ச் வந்து வீட்லயே ரெடி பண்ணி கொண்டு போயிருந்தோம். ஒரு நாளைக்கு தேவையான லஞ்ச்சு நாங்க கொண்டு போயிருந்தோம். ஸோ அத தான் நாங்க வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு.
2வதா நம்ம போயிருக்கிற பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வில்லிங்டன் லேக். இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற லேக் தான். இங்க வந்து போட்டிங்கும் அவைலபிள் இருக்கு. போட்டிங்க்கு அதிகமா ஒண்ணும் சார்ஜ் பண்ணல. ரீசனபிள் ரேட் தான் அவங்க சார்ஜ் பண்றாங்க. அதே மாதிரி என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா, ₹10 பெர் ஹெட் சார்ஜ் பண்றாங்க. இங்க டைமிங் வந்து மார்னிங் 9 டூ ஈவினிங் 7 வரைக்கும் இருக்கு. இங்க வந்துட்டு நெறைய பெட்ஸ் எல்லாமே வச்சு டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்றதுக்காக வச்சிருக்காங்க. இங்க நாங்க பார்த்தது வந்து வாத்து, அதுக்கப்புறமா இன்னும் ஒரு சில பெட்ஸ் எல்லாம் கூட இருந்துச்சு. ஸோ நாங்க இது எல்லாமே பார்த்துட்டு வாக் பண்ணி போனோம். வாக் பண்ணி போறப்போ ரொம்ப பிளசன்ட்டான ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா நம்ம வந்துட்டு அ பாதைகள்லாம் கூட ரொம்ப சூப்பரா இருந்ததுனால ஈஸியா வாக் பண்ணி போலாம். அந்த மாதிரி இருந்தது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பிளேஸ் வந்து ஃபேமிலி அண்ட் ஃபிரெண்ட்ஸ் கூட சில் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸ் தான். இங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்பெஷலா அப்டின்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. லாஸ்ட் பிளானா நாங்க இத வச்சிருந்ததுனால, ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்டியே நாங்க மூவ் ஆயிட்டோம். இதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணி வரணுன்றதெல்லாம் இல்ல. இன்கேஸ் வேற ஏதாவது பிளான் இருந்ததுன்னா, யூ கேன் ஸ்கிப் திஸ். ஏன்னா, இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர்க்காக வேண்டி நீங்க ரொம்ப லாங்லாம் டிராவல் பண்ணி வந்து அந்த இடத்துல நீங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்ல. இந்த இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன லேக், அதுக்கப்புறமா குட்டியா ஒரு பார்க். அதாவது கிட்ஸ் பார்க் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் இருக்கு. அவ்வளதான், அவ்வளதான். சரி அப்படியே வாங்க, அப்படியே வாங்க. ரூம்ல நம்மளுக்கெல்லாம் சேஃப் கிடையாது. இந்த பிளேஸஸ் எல்லாமே விசிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, அப்படியே நாங்க குன்னூர்லேருந்து ஊட்டிக்கு புறப்பட்டோம். போகுற வழியில வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு அனிமல் பார்த்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போற வழியெல்லாம் ரொம்ப மைன்யூட்டா நோட் பண்ணிட்டே போனோம். என் கண்ணுக்கு வந்து பைசன் மட்டும் தான் சிக்குச்சு. எலிஃபண்ட் சிக்கவே இல்ல. ஆ ஒரு 2 பைசன் வந்து ரொம்ப க்ளோஸ்டாவே இருந்துச்சு. நாங்க நல்லா அதெல்லாம் பார்த்துட்டு, வீடியோலாம் எடுத்துட்டு
அப்படியே நாங்க வந்து புறப்பட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்காவும், இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோல சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுமே பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க இல்லையா? இன்னும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாமா? பாய்.